ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த ஆண்டாள் நோம்பு நிற்கிறாங்க சுவாமி, அது என்ன இதுல வரும் சுவாமி? ஆண்டாள் என்ன பண்றதுன்னா, அவன் நோன்புங்கிறது அங்க என்னது, அந்த நோன்புக்கு குறிக்கோளே நீராட்டம். இந்த நீராட்டத்துக்காக தான் நோன்பு பண்றா. மார்கழி நீராட்டம்ங்கிறது அது வியாக்கியானத்திலே கேட்கிறா. பெரியவாச்சான் பிள்ளையா இருக்கட்டும், நாயனாரா இருக்கட்டும், இவள் போய் குளிச்சான்னு ஒரு இடத்துலயும் இல்லையே. அப்ப அந்த நீராட்டம்ங்கிறது என்னது, பகவத் விஷயத்துல மூழ்குவதுதான் நீராட்டம்னு சொல்லப்படுறது. அங்க அந்த பகவான் தான் ஒரு கருணை கடல், அவனுக்குள்ளே போய் முழுகணும். குணக்கடல், அவனிடத்துலயுமே முழுகணும், அவனுடைய குணானுபவங்களை நல்லா பண்ணணும். அதனால அந்த இடத்துல நோன்புங்கிறது ஒரு வியாஜம் தான். இந்த காத்தியாயினி விரதத்தை அந்த காலத்திலே, கிருஷ்ணன் இருந்த காலத்திலே அங்கிருந்து கோபிகைகள் பண்ணினார்கள். அதே போல பண்ணணும்னு ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம். ஏனெனில் அந்த கோபிகைகள்லாம் அந்த காத்தியாயினி விரதம் மூலமா தான் கண்ணனை அடைந்தார்கள். அது மூலமா தான் அவர்களுக்கு ஒரு சேர்த்து ஏற்பட்டது கண்ணனோட. இல்லைன்னா அங்க இருந்த ஊர் பெரியவர்கள்லாம் கண்ணனை பார்த்தாலே விரட்டி விட்டுடுவான், நீ போ நீ போ, இந்த பெண்கள் பக்கத்துல வராதேன்னு. அதனால எம்பெருமான் என்ன பண்ணினா, இவர்களுக்கு இந்த காத்தியாயினி விரதத்தை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பெரியவர்களுக்கு உணர்த்தினான். ஏன்னா அந்த விரதம் பண்ணணும்னா அதுக்கு யாராவது ஒருத்தன் முன்னாடி இருந்து நடத்தணுமே, அதுக்கு கிருஷ்ணன் தான் முன்னாடி இருந்து நடத்துவான் சொல்லி அவனை வர சொல்லி, நீயே இந்த பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வா, விரதத்தை அவர்கள் பண்ணுவதற்கு உதவி பண்ணுன்னு சொல்லிடுறான். அப்போ அவன் சொல்றான், அதெல்லாம் இல்லை, என்னாலலாம் பண்ண முடியாது, எனக்குலாம் நிறைய காரியம் இருக்கு அப்படின்னு சொல்றான். பிகு பண்ணிக்கிறான். ஆனா அவனுக்கு ஆனா பண்ணணும் தான் ஆசை, அந்த பெண்களோட போகணுங்கிறது தான் ஆசை. ஆனா அங்க தனக்கு ஏதோ வேண்டாத போல அவன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு செய்கிறான் கடைசியில. அதனால அந்த சமயத்துல அந்த பெண்கள் அவனுடைய இருக்கா. அப்போ அந்த கிருஷ்ணானுபவத்துக்கு அது முக்கியமான காரணமா இருந்திருக்குங்கிறதுனால ஆண்டாள் நாச்சியார் அதே போல பண்றான். ஆனா இங்க பண்ணும்பொழுது எப்படி அந்த விருந்தாவனம் தான் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தரே விருந்தாவனமா நினைச்சுக்கிறா. நந்தகோபன் திருமாளிகையா இந்த எம்பெருமான் வடபத்திரசாயி எம்பெருமானுடைய திருக்கோயிலையே நினைச்சுக்கிறா. இங்க இருக்கக்கூடிய பெண்களையே கோபிகைகளா நினைச்சுக்கிறா. அப்படி எல்லாம் நினைச்சுக்கும் போது அந்த நோன்பையும் இவள் பண்ணக்கூடிய அந்த பெண்களை கூட்டிக் கொண்டு போகிறாளே, அதுதான் நோன்பு. அதுக்கு மேல ஒன்றும் அதுல நோன்பு எல்லாம் அவள் பண்ணுவதில்லை. நோன்புங்கிறது ஒரு பெயருக்கு அது இருக்கே தவிர அதுல எந்த ஒரு சடங்கும் இல்லை. அதனால அதே போலத்தான் நமக்கும் இப்போ ஒரு கொலு வைக்கிறோம்னா அது ஒரு அனுபவத்துக்காக பண்ணக்கூடியது, அதை சடங்காக்க கூடாது. அதே போலத்தான் எந்த ஒரு செயலுமே ஒரு அனுபவத்துக்கு இருக்கிறத ஒரு சடங்காக ஆக்கி அது இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும், இதுல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப அது ஒரு உபாயாந்திரம் போல ஆயிடுறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org